ஹலோ வியூவர்ஸ், நான் இதுவரை ஃப்ளைட்டில் நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் ஆகாசா ஏர்ன்ற ஏர்லைன்ஸில் நான் இதுவரை ட்ராவல் பண்ணது கிடையாது. என்னோட ரீசன்ட் ட்ரிப்காக நான் ஃப்ளைட் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஏர்லைன்ஸ் எனக்கு கண்ணில் பட்டது. ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். மிச்ச எல்லா ஃப்ளைட்டும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ளைட்டில் எனக்கு காஸ்ட்டுமே கம்மியாக இருந்தது. ப்ளஸ் டைமிங்கும் எனக்கு கரெக்டாக சூட் ஆனதால் அந்த ஏர்லைன்ஸை நான் புக் பண்ணிட்டேன். அந்த ஃப்ளைட்டில் போனதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் இந்த ஃப்ளைட் ஏறி எங்கே போனேன், என்னோட டெஸ்டினேஷன் என்ன, என்னோட ட்ராவல் பிளான் என்னன்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்னோட பேக்கை ட்ராப் பண்ணுறதுக்காக ஆகாசா ஏர்லைன்ஸோட பேக்கேஜ் கவுண்டர் எங்கன்னு தேடி என்னோட பேக்கை நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஃப்ளைட் போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 1 hour மேலே டைம் இருந்தது. ஸோ அங்கே இருக்கிற ட்ராவல் லான்ச்சில் என்னோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 rupees வைப் பண்ணி அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட் போர்ட் பண்ண போனேன். 25 minutes முன்னாடி தான் கேட் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு போர்டிங் பாஸில் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு 40 minutes முன்னாடியே ஃபைனல் கால்னு சொல்லி காலும் பண்ணிட்டாங்க நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. ஸோ கடகடன்னு சாப்பிட்டுட்டு கேட்க்கு ஓடுனேன். புதுசாக ஒரு ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோன்ற எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஆக்சுவலாக நான் ஃப்ளைட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆகாசா ஏரில் ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் ப்ரொவைட்ஸ் பண்ணுவாங்களா, ஐ மீன் ஏர் இண்டியாவில் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஏர்லைன்ஸ்லேயும் ப்ரொவைட் பண்ணுவாங்களான்னு நான் கூகுளெல்லாம் பார்த்தேன். பட் அதெல்லாம் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு முன்னாடியே போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் லான்ச்லேயே முன்னாடி சாப்பிட்டு வந்துட்டேன். எப்போவுமே எல்லா ஏர்லைன்ஸ்லேயும் இருக்கிற ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா அவங்கள க்ரூம் பண்ணிப்பாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ப்ளஸ் அவங்க பேசுகிற ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அதை நோட் பண்ணுவாங்க. நானும் அதை நோட் பண்ணேன். பட் இங்கே இருக்கிற ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி யூனிஃபார்ம் மாதிரி ஆரஞ்சு கலரில் யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. மேபி அதை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தா பெட்டராக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி யூனிக்காக சொல்கிறதுக்கு பெருசாக எந்த பாயிண்ட்டும் இல்லை. மற்ற ஏர்லைன்ஸ்லலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. பிஸ்னஸ் கிளாஸில் நல்லா ப்ராடாக லெக்கை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்க ஸ்பேஸ், ப்ளஸ் எக்கனாமிக் கிளாஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருந்தது. ஐ மீன் அந்த மாதிரி தான் எல்லா ஏர்லைன்ஸ்லேயுமே இருக்கும். ஸோ யூனிக்காக குறை சொல்கிறதுக்கு ப்ளஸ் பெட்டராக சொல்கிறதுக்கும் சீட்டிங் வைஸில் எதுவுமே பெருசான டிஃப்ரென்ஸ் பார்க்கல. இதுவரை நான் ட்ராவல் பண்ண ஏர்லைன்ஸில் நான் பார்க்காத 2 ஃபெசிலிட்டிஸை நான் இந்த ஏர்லைன்ஸில் பார்த்தேன். அதில் ஃபர்ஸ்ட் நான் எதை பற்றி சொல்லணுன்னா இந்த யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட். இதை நான் எந்த ஃப்ளைட்லேயுமே பார்த்தது கிடையாது. ஐ மீன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஏர்லைன்ஸில் நான் எங்கேயுமே இந்த ஃபெசிலிட்டியை நான் பார்த்தது கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு யூஎஸ்பி கேபிள் மட்டும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஃபெசிலிட்டியாக எனக்கு பட்டது. அண்ட் இவங்க டிசைனில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் இந்த மொபைல் ஹோல்டர். எப்போவுமே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் படம் பார்ப்பாங்க. ஸோ இங்கே வந்து இருக்கிற இந்த மொபைல் ஹோல்டரில் ஜஸ்ட் உங்கள் மொபைல் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாலியாக படம் பார்த்துட்டே போகலாம். ஸோ இந்த விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓவரால் இந்த ஏர்லைன்ஸ் பற்றி குறை சொல்கிறதுக்கு என்கிட்ட பெருசாக எந்த பாயிண்ட்டும் இல்லைங்க. பிகாஸ் இதுவரை நான் ட்ராவல் பண்ண ஏர்லைன்ஸை விட இவங்ககிட்ட இந்த அடிஷ்னலாக இருக்கிற இந்த 2 ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ப்ளஸ் அவங்க ஃப்ளைட்டையும் ரொம்ப ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் இட் இஸ் அ குட் சாய்ஸ் டு ஃப்ளை வித் ஆகாசா ஏர். ஓகே, வாட்ஸ் நெக்ஸ்ட்? என்னோட டெஸ்டினேஷன் பற்றி நான் ரிவீல் பண்ணணும் இல்லையா? இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு தெரியல. பட் நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் இப்போது அந்தமான் போகிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ 5 days ட்ரிப். ஸோ இந்த 5 daysமே நான் எங்கெங்கே போனேன், எந்தெந்த பிளேசஸ்லாம் விசிட் பண்ணேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் கம்ப்ளீட்டாக என்னோட சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலில் நிறைய நான் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அதையும் வியூ பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நான் என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஷாஸ் டேவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.